ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் மகா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து கார சட்னி அரைக்க போகிறேன். அது எல்லாருக்குமே தெரியும் கார சட்னி அரைக்கிறது எப்படின்னு. இருந்தாலும் என் ஸ்டைலில் நான் அரைச்சி காமிக்கிறேன். அதுமாரி நீங்களும் அரைச்சி பாருங்கள், நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கார சட்னிக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். காஞ்ச மிளகான்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு 10 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 10 பல், சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன். எதுக்கு நான் சாம்பார் வெங்காயம் போட்டேன்னா, இது சும்மா வெறும் கார சட்னியாக இருந்தால் வந்து சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இதே இந்த சாம்பார் வெங்காயம் போட்டு வச்சு பாருங்கள், சாப்பிடாதவங்க கூட கார சட்னி சாப்பிடுவாங்க, 10 இட்லி சாப்பிடுவாங்க. இதுமாரி அரைச்சி பாருங்கள். பார்த்திங்கன்னா, நல்லா காஞ்ச மிளகாயை வந்து அலசிட்டு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். வெறும் 3 பொருளை வச்சு நான் அன்றைக்கி கார சட்னி அரைக்க போகிறேன். வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம். பூண்டையும் நல்லா அலசி போட்டுட்டேன். பூண்டை போட்டுட்டு ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ முக்கால்வாசி அரைச்சிட்டு சாம்பார் வெங்காயம் கழுவி போட்டிருக்கேன், சால்ட் உப்பு போட்டிருக்கேன். இப்போ வந்து நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும். என்னக்கா தண்ணியே ஊற்ற சொல்லலை அப்படின்னு கேட்காதீங்க, தண்ணி ஊற்றிருக்கேன். நான் தண்ணி ஊற்றி அரைச்சிக்குவாங்க. அப்புறம் வந்து பூண்டு வந்து நான் தோல் நீக்காமல் போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா கார சட்னி வந்து நான் அரைச்சிட்டேன். பார்த்திங்களா, கார சட்னி நான் அரைச்சிட்டேன். ஆனால் நான் பூண்டு வந்து தோலோடு தான் போட்டேன், ஒரு தோல் கூட தெரியாது. நல்லா ரெட் கலரில் இருக்கு பாருங்கள், ஹோட்டல் சட்னி மாதிரியே இருக்கும். அப்புறம் வந்து தாளிப்புக்காண்டி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். அது கடுகு பொரியட்டும். பூண்டு நான் ஏன் தோலோடு போட்டேன்னா, பூண்டு தோலோடு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும், சட்னி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் வந்து பூண்டு தோலோடு போட்டேன். உங்களுக்கு தோல் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தோல் நீக்கிட்டு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கால் தட்டு கருவேப்பிலை போட்டு தாளிப்பு வந்து சட்னியில் ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு, அவ்வளோதான், சட்னி ரெடி. இப்போ பார்த்திங்கன்னா சட்னி ரெடி, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமேல் இட்லி சுட்டு சாப்பிட வேண்டியதான். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு சட்னி, எங்கள் வீட்டு கார சட்னி நான் இப்படி தான் அரைப்பேன் எப்போவுமே. இதுமாரி நீங்களும் அரைச்சி பாருங்கள். ஃபஸ்ட்டு அரைச்சி பாருங்கள், அரைச்சி சாப்பிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மாதிரி யாரும் வந்து திட்டாதீங்க. நான் இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போடுறேன். இதெல்லாம் ஒரு வீடியோவா, இதெல்லாம் ஒரு இதான்னு நீங்கள் கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். பாய்.